திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் விடுதியில் இறந்து அழுகிய நிலையில் கிடந்த வியாபாரியின் உடலை கைப்பற்றி கோவில் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது. தமிழகம் மட்டுமன்றி வெளிமாநிலம் வெளிநாடுகளிலுமிருந்தும் பக்தர்கள் வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கோவிலில் பக்தர்கள் தங்குவதற்காக கோவில் வளாகத்தில் விடுதிகள் உள்ளது. இதில் 2 விடுதிகளை சுற்றுலாத்துறை சார்பில் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. இதில் ஒரு விடுதியில் மதுரை மாவட்டம் வளையங்குளம் பகுதியை சேர்ந்த பாலசுப்பிரமணியன் கடந்த மாதம் 30ஆம் தேதி அன்று அறை எடுத்து தங்கியுள்ளார். நேற்று மாலை விடுதி மேலாளர் செல்வம் பக்தர்கள் தங்கியுள்ள விடுதிகளை ஆய்வு செய்த போது 135வது அறையில் பாலசுப்பிரமணியம் தங்கிய விடுதி உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. அறையின் கதவை தட்டியும் எந்த ஒரு பதிலும் இல்லாததால் பின்பக்கம் உள்ள ஜன்னல் வழியாக பார்த்தபொழுது பாலசுப்பிரமணியன் அழுகிய நிலையில் உயிரிழந்து கிடந்துள்ளார். இது குறித்து விடுதி மேலாளர் செல்வம் கோவில் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து கோவில் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து 10 நாட்கள் ஆகியும் விடுதியில் ஒரு தனிநபர் தங்கி இருப்பதும் தொடர்ந்து 10 நாட்களுக்கு அறை கொடுக்கப்பட்ட காரணம் குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.